உங்க தோட்டத்துல இந்த கெமிக்கல் உரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சுத்தமான இயற்கை முறையில மகசூல அள்ளணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, முதல்ல இந்த பஞ்சகாவியம். இந்த பேருக்குள்ளேயே ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதோட ரகசியத்தை உடைப்போம். அது அப்படின்னா என்ன, எதுலேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பஞ்சகாவியம்ங்கிறது வேற ஒண்ணுமில்ல. பசுமாட்டுல இருந்து கிடைக்கிற 5 முக்கியமான பொருளை வச்சு இயற்கையா தயாரிக்கப்படுற ஒரு பவர்ஃபுல்லான உயிர் உரம். இதுல துளி கூட கெமிக்கல் கிடையாது, முழுக்க முழுக்க நேச்சுரல். சொல்ல போனா இது மண்ணோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப பாருங்க, அந்த 5 பொருட்கள் என்னென்னா பால், தயிர், நெய், பசுஞ்சாணம், அப்புறம் கோமியம். இதான் அதோட பேஸ். பஞ்ச அப்படின்னா 5, காவியம்னா பசுகிட்ட இருந்து கிடைச்சது. சிம்பிள். இந்த 5 பொருளுக்கும் தனித்தனியாகவே நிறைய சக்தி இருக்கு. ஆனா இது 5 ஒன்னா சேரும்போது அடவா, அது மண்ணுக்கு கிடைக்கிற ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக் மாதிரி மாறிடுது. ஓகே, இந்த மிக்ஸ்சர் எப்படி தான் வேலை செய்யுது, இது ஏன் மண்ணுக்கும் பயிருக்கும் ஒரு வரம் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க அடுத்ததா அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, பஞ்சகாவியத்தை வெறும் ஒரு உரமா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு மேஜிக் மாதிரி. சத்தே இல்லாத வறண்டு போன மண்ணுக்கு கொடுக்குற ஒரு சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லலாம். அது மண்ணோட உயிர் சக்தியை தட்டி எழுப்பி அதுக்கு ஒரு புது வாழ்க்கையே கொடுக்குது. அப்போ அவ்வளோ ஹெல்தியான மண்ணுல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? செடியோட வேறு நல்ல ஆழமா ஸ்ட்ராங்கா போகும். இலைங்க எல்லாம் நல்ல செழுப்பா டார்க்கான பச்சை கலர்ல பளபளன்னு இருக்கும். இதோட ரிசல்ட் பூக்களும் காய்கனிகளும் கொத்து கொத்தா காய்க்கும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பஞ்சகாவியம் என்ன பண்ணுதுன்னா, கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியா, அதாவது நுண்ணுயிரிகளை மண்ணுக்குள்ள அனுப்புது. இந்த குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இருக்கே, அதுங்க மண்ணுல இருக்கிற சத்தையெல்லாம் செடிக்கு ஈஸியா சாப்பிட்ற மாதிரி மாத்தி கொடுக்குற குட்டி ஷெஃப் மாதிரி வேலை பார்க்கும். அதனாலதான் இது செடிகளுக்கு ஒரு கம்ப்ளீட் மீல்ஸ் மாதிரி. இதோட இம்பாக்ட் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. நீங்க கெமிக்கல் உரம் வாங்குற செலவு குறையும். இதை ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அது மட்டும் இல்ல, நீங்க காய்கறி, பழம், பூ, ஏன் நெல்லு கூட பயிர் பண்ணுங்க. எல்லா விதமான பயிருக்கும் இது செட் ஆகும். ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. சரி, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம தோட்டத்திலயும் சரி வயல்லையும் சரி கரெக்டா யூஸ் பண்ணோம்? வாங்க இப்போ பிராக்டிக்கலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை அப்ளை பண்றதுக்கு 2 சிம்பிளான வழிகள் இருக்கு. ஒன்னு தண்ணியோட கலந்து நேரா வேர்க்கே ஊத்துறது, இன்னொன்னு இலைங்க மேல ஸ்ப்ரே பண்றது. ஆனா ரெண்டுக்குமே மிக்சிங் ரேஷியோ ரொம்ப முக்கியம். வாங்க அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நீங்க மண்ணுல ஊத்த போறீங்கன்னா இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பேரல், அதாவது ஒரு 200 லிட்டர் தண்ணிக்கு வெறும் 3-5 லிட்டர் பஞ்சகாவியம் கலந்தா போதும். இது வேர்களுக்கு நேரடியா போய் சத்துக்களை கொடுக்கும். அதே இது இலை மேல ஸ்ப்ரே பண்றீங்கன்னா அளவு ரொம்ப கம்மி. 1 லிட்டர் தண்ணிக்கு வெறும் 30-50 மில்லி ஊத்துனா போதும். இது செடிக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்ட் மாதிரி டக்குன்னு சத்துக்களை கொடுக்கும். ஆனா ஒன்னு ரொம்ப முக்கியம், மண்ணுக்கு ஊத்துற அளவையும் ஸ்ப்ரே பண்ற அளவையும் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, இதெல்லாம் கரெக்டா செஞ்சா நமக்கு கிடைக்க போற ஃபைனல் ரிசல்ட் என்ன? அடடா, அதுதான் சில விஷயம். வாங்க பார்க்கலாம். கடைசியா நம்ம எல்லாருமே ஆசைப்படுற ஒரே விஷயம் இதுதான். மண்ணும் நல்லா இருக்கணும், பயிரும் நல்லா வளரணும் அப்படின்னு. இது ஒரு சிம்பிளான ரிசல்ட் மட்டும் இல்ல, இது ஒரு சைக்கிள். ஹெல்த்தியான மண் ஹெல்த்தியான பயிரை உருவாக்கும். அந்த பயிரை சாப்பிட்ற நாமளும் ஹெல்த்தியா இருப்போம். இதுதான் பஞ்சகாவியம் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட். போறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. பஞ்சகாவியம் மாதிரி இவ்ளோ பவர்ஃபுல்லான இயற்கை தீர்வுகள் நம்ம கையில இருக்கும்போது கெமிக்கலே இல்லாத ஒரு விவசாய உலகத்தை உருவாக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.